ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நாம பார்க்க போறது என்னன்னா, ஜெஇ மெயின்ஸ் ஏப்ரல் செஷன்ஸ்க்கு உண்டான ரிசல்ட்ஸ் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத டீடைல்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். இப்போ பாருங்க, இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு அப்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஜெஇ மெயின்ஸ் ஏப்ரல் செஷன்ஸ்க்கு வந்து எத்தனை பேர் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதை தாண்டி உங்களுக்கு எப்போ ரிசல்ட்ஸ் வரும் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இந்த நியூஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம ரீட் அவுட் பண்ண போறோம். ஸோ பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த வருஷம் வந்து ஜெஇ மெயின்ஸ் வந்து 2 செஷன்ஸா எக்ஸாம்ஸ் எழுதுனாங்க. ஸோ அந்த 2 செஷன்ஸ்ல வந்து உங்களுக்கு ஜான்வரி செஷன்ஸ் வந்து எத்தனை லட்சம் பேர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 12,21,624 பேர் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் செஷன்ஸ்ல எத்தனை பேர் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 12,57,000 பேர் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல எது பெஸ்டா இருக்கோ, அதாவது இந்த 2 செஷன்ஸ்ல எந்த செஷன்ஸ்ல உங்களுக்கு பெஸ்ட் பர்சன்டேஜ் இருக்கோ அந்த பர்சன்டேஜ்க்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு ரேங்கிங் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு உண்டான ரிசல்ட்ஸும் எப்போ வரும் அப்படின்னு என்டிஏ அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ஏப்ரல் 25 வந்து ஜெஇ மெயின்ஸ் ஏப்ரல் செஷன்ஸ்க்கு உண்டான ரிசல்ட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வெப்சைட்ல அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தாண்டி உங்களுக்கு இப்போ வந்து கரண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு ப்ரொஃபஷனல் ஆன்சர் கீ கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் கீயை நீங்க செக் பண்ணிட்டு உங்களோட ஆன்சர் கீ கரெக்ட் அப்படின்னா சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ சேலஞ்ச் பண்ணி முடிச்சிருப்பீங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த ஜெஇ மெயின்ஸ் ஏப்ரல் செஷன்ஸ் உண்டான ரிசல்ட்ஸ் வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபைனல் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ண பிறகு உங்களுக்கு ஜெஇ மெயின்ஸ் ஏப்ரல் செஷன்ஸ்க்கு உண்டான ரிசல்ட்ஸ் வரும். ஸோ இதுதான் கிரைட்டீரியா. இதுல வந்து உங்களுக்கு பர்டிகுலரா இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல என்ன அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு ஜெஇ மெயின்ஸ் ஏப்ரல் செஷன்ஸ்க்கு ரிசல்ட்ஸ் எப்போ வரும் அப்படின்னா ஏப்ரல் 20 வரும் அப்படின்னு சொல்லி என்டிஏ அஃபீஷியல்ஸ் வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ்க்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்ததா அவங்க அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்டிஏ அஃபிஷியல் வெப்சைட்ல ஏப்ரல் 25ன்னு எழுதியிருக்கு. ஆனால் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஏப்ரல் 20 அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இன்னைக்கு காலையில் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்டிஏ அஃபிஷியல்ஸ் அவங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஏப்ரல் 20 கன்ஃபார்மாக உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இருந்தாலுமே உங்களுக்கு என்டிஏ அஃபிஷியல் வெப்சைட்ல அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பண்ணாதான் நம்ம நம்ப முடியும். இருந்தாலும் ஏப்ரல் 20 நீங்க எதிர்பார்க்கலாம். இது வந்து ஜான்வரி செஷன்ஸ்ல எத்தனை பேர் 100% எடுத்திருக்காங்க அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்ஸும் கீழே கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா தெரியும், கிட்டத்தட்ட ஜான்வரி செஷன்ஸ்ல உங்களுக்கு 23 பேர் உங்களுக்கு 100% எடுத்திருக்காங்க. அதுல வந்து தெலுங்கானால மட்டும் 7 கேண்டிடேட்ஸ் வந்து 100%, ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான்ல மட்டும் 3 கேண்டிடேட்ஸ் வந்து 100%, டெல்லி, ஹரியானால 2 கேண்டிடேட்ஸ் வந்து 100%, தமிழ்நாடு, குஜராத், கர்நாடகால ஒரு கேண்டிடேட் வந்து 100% எடுத்திருக்கிறதா அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பர்டிகுலரா நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கரண்ட் அப்டேஷன்ஸ் எல்லாமே நம்மளோட சேனல்ல அப்டேட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி அப்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கிற வாட்ஸ்அப் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதை தாண்டி உங்களுக்கு ஜோசா கவுன்சிலிங் அண்ட் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. அந்த இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களோட ஸ்கோர் கார்டு அனுப்புங்க. உங்களுக்கு பாசிபிள்ஸ் இருந்தா கண்டிப்பா நம்ம அதுக்கு அடுத்த டெசிஷன்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து என்டிஏ அஃபிஷியல்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏப்ரல் 20 வந்து ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லி என்டிஏ அஃபிஷியல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நாமளும் ஏப்ரல் 20 ரிசல்ட்ஸ் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.